ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்பா அந்த வழியாக வண்டியில் வராங்க. இப்போ ஆனந்தியை பார்த்ததுமே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஆனந்தி கிட்ட நீங்கள் புதுசாக தறி ஆரம்பித்து எங்கள் குமரன் மாமாவுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்பவுமே கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஆனந்திக்கு ஒன்றுமே புரியல. இடையில ஒரு சில வார்த்தை பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் புரியாமல் வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி புதுசாக தறி ஆரம்பிச்சிருக்காங்களா, அதுக்கு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஆர்டரும் வருது. இப்போ அது சம்மந்தமாக பேசும்போது இப்போ ஆனந்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா சரியான டைமுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இன்பா பேசிட்டு போனதும் குமரனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி நாங்கள் இந்த ஆர்டரை செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே யோசனை ஆகிடுது. தனியாக கூப்பிட்டு நம்ம தறிய ஆரம்பிச்சிருக்கோம், ஆர்டர் வாங்குறது பெருசு இல்லை, அதை கரெக்ட் டைமுக்கு செஞ்சு கொடுக்கணும், என்ன ஐடியா வச்சுருக்கானுங்கும் போது இல்லை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்ட் டைமுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த பெரிய ஆர்டரை வாங்கிடுறாங்க. அடுத்து பார்த்தா குணவதியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா குமரன் அந்த தறி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இன்பா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஆனந்தி மேலே. இப்போ ஆனந்தி வராங்க, கோட்டி தான் உள்ளே கூட்டிகிட்டு வராரு. இங்கே இவர் பார்த்தோம்னா அதாவது அவங்க ஆனந்த் அண்ணன் இருக்கார்ல அவர் பார்த்தா இப்போ ஆனந்தியோட ஞாபகத்திலே பாட்டெலாம் பார்த்துட்டு அப்படி இப்படின்னு உட்காந்துருக்காரு. இப்போ ஆனந்தி வந்ததுக்கப்புறம் என்ன இதுன்னு விசாரிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டர் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இடையில இன்பா பார்த்தோம்னா ரொம்ப கோவப்பட்டு புதுசாக தெரிய ஆரம்பித்தவங்க நமக்கு வேலை கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆனந்தியும் குணவதியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ குமரன் சொல்லிடுறாரு, நான் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு 10% அதில் கமிஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் அந்த ஆர்டரை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுமே ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அந்த டிசைன்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கோட்டியை அனுப்புகிறாங்க. ஆனந்த் தான் முன்ன நிற்கிறாரில்ல ஆனந்தி வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் ஆனந்த் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிட்டு ஃபோன் நம்பர் கேட்குறாரு. அப்போ ஆனந்தி ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குணவதி ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க. அது ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போகுது. அதோட பார்த்தோம்னா அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் 2 பேர் வேலை கேட்டு வராங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்குற விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஆனந்தியோட ஃபோன் அடிக்குது. என்னன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா இப்போ அவங்க அத்தை ஒருத்தவங்க வக்கீல் இருக்காங்கல்ல அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க டிவைஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா வீழ கூட அந்த கேஸ் நாளைக்கு ஹியரிங் வருது, அதனால் நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆனந்தி சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்தியும் சரி வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய போய் பார்த்தா கரெக்ட் டைமுக்கு ஆனந்தி அங்கே போக முடியாமல் வீரா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதுதான் அடுத்து கதையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் டிவைஸ் வாங்கி தர மாதிரிலாம் கதையில் கொண்டு போக மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.